அப்படின்னு சொல்றார். எத்தனை கோடி நாமங்கள் அவருக்கு இருக்கு அப்படின்னு நாம எண்ணி அளவிடவே முடியாது. அப்படி நாமங்கள் படைத்த அந்த முருகப்பெருமானுக்கு இப்படி ஒரு நாமமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது இல்ல இந்த பேரை கேட்கும் போதே. ரணபலி முருகர் அப்படின்னு பேரு. இந்த ரணபலி முருகருடைய ஆலயம் அநேகமானோருக்கு தெரியாத ஒரு ஆலயமாகவே இருக்கு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதிசக்தி வாய்ந்த முருகராகவும், இங்க இருக்கக்கூடிய வேல் ஆற்றல் நிறைந்த, அதாவது இயற்கையாகவே கடலில் இருந்து நமக்கு கிடைத்த ஒரு அற்புத பொக்கிஷமாகவே விளங்கக்கூடிய ஒரு வேலாகவும் இது நமக்கு விளங்குகின்றது. இந்த கோயில் எப்படி வந்தது, இந்த வேல் இவங்களுக்கு எப்படி கிடைச்சது, இந்த ஆலயம் உருவான வரலாறு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோமா. ராமநாதபுரத்தை மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார் மன்னன் கிழவன் சேதுபதி அப்படிங்கிற மன்னர். அந்த கிழவன் சேதுபதியினுடைய ஆட்சியில அவருக்கு நிறைய தளபதிகள் இருந்தாங்க. அதுல